தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா நாங்க ஒரு சிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கோம். இல்லனா நான் முன்னாடியே காசு கொடுத்துருவேன். மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க மேடம். நாங்க சொன்ன மாதிரி குடி வந்த கொஞ்ச நாள்லயே அட்வான்ஸ் நிச்சயமா கொடுத்துருவோம். என்ன பேசுறீங்க? அட்வான்ஸே உங்களால கொடுக்க முடியல, அப்புறம் எப்படி வாடகை கொடுப்பீங்க? உங்களை நம்பி எப்படி வீட்டை கொடுக்கறது? ஆமா, நீங்க வேலை பாக்குறீங்களா பிசினஸ் பண்றீங்களா? நேத்து வரைக்கும் நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் என் கையில இல்ல. ஆனா சீக்கிரமா ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டு வாடகை அட்வான்ஸ் நீங்க எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துருவோமா? சுத்தம் வேலை இல்லாம சும்மா இருக்கீங்களா? நல்ல வேலை, உண்மையை சொல்லிட்டீங்க. நீங்க இப்பவே 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு வீடு தரமாட்டேன். மேடம் வேலையில இருக்கிறவங்களே ஒழுங்கா வாடகை தரமாட்டாங்க. இதுல வேலையும் இல்ல பிசினஸும் இல்ல, அப்புறம் எப்படி உங்களை நம்பி சாவியை கொடுக்கறது? வீடும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. கிளம்புங்க கிளம்புங்க. ஒரு நிமிஷம் மேடம் ப்ளீஸ். 2 நாள் முன்னாடி வரைக்கும் நாங்க பெரிய கோடீஸ்வரங்க. காரு, பங்களா, கம்பெனி, ஆபீஸ்னு ரொம்ப வசதியோட இருந்தோம். ஆனா எங்களோட எதிரிங்க இவர் தம்பிய வச்சு எங்களை ஏமாத்தி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. மேடம் இங்க பாருங்க, நான் பிசினஸ்ல கோடி கட்டி பிறந்தவன். மறுபடியும் உழைச்சு என்னால முன்னேற முடியும். நீங்க எங்களை நம்பி வீடு கொடுங்க. ஒரு நாள் கூட வாடகை தவறாம கொடுத்துறேன். அட்வான்ஸ் சீக்கிரமா கொடுத்துறேன் மேடம். ஏன்பா என்ன பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? உங்களை மாதிரி நிறைய பேரை குடி வச்சு நாங்க நிறைய அவஸ்தைப்பட்டுட்டோம். போங்க போங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். கிளம்புப்பா மேடம். நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க மேல தப்பில்ல கௌதம். நம்ம நிலைமைய பார்த்தா யாருக்குதான் நம்ம மேல நம்பிக்கை வரும்? அதுக்குதான் நேத்து நைட்டே என் தாலி செயினை அடமானம் வச்சு வீட்டுக்கு அட்வான்ஸ் ரெடி பண்ணலாம்னு சொன்னேன். பாத்தீங்களா, இப்ப கிடைச்ச வீடும் நம்ம கை விட்டு போயிடுச்சு. சரி வா போலாம். விஜயா, எதுக்கு அவங்கள அனுப்புன? பின்ன அட்வான்ஸ் கொடுக்கவே வக்கு இல்ல, இதுல உங்களுக்கு வீடு வேணுமா? கௌதம் இப்பவாது என் பேச்ச கேளுங்க கௌதம். இப்பவே இந்த செயினை வச்சு பணத்தை ரெடி பண்ணலாம். வேணாம் இலக்கியா, நான் பாத்துக்கிறேன். வா விஜயா, முதல்ல அவங்கள ஓடி போய் கூட்டிட்டு வந்து வீட்டு சபையை கொடு. விஜயா என்ன பேசுறீங்க? அட்வான்ஸ் இல்லாம எப்படி வீடு கொடுக்கறது? ஐயோ, நான் சொல்றத கேளு. அவங்கள கூட்டு வந்து சாவியை கொடு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். போ விஜயா போ. அட என்னங்க தம்பி, தம்பி தம்பி, நீங்க வாங்க, நான் வீடு தரேன். என்னங்க நீங்க சொல்றது உண்மையா? ஆமாப்பா, நீங்க வாங்க. மேடம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் அட்வான்ஸ் இல்லாம வீடு தர முடியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி? அது வந்து நீங்க சொன்னதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுவும் உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரிஞ்சது. அட்வான்ஸ் இல்லாம வீடு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க. ஏன் நிக்கிறீங்க? வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாவி எடுத்துட்டு வரேன். சரிங்க. இந்தா சாவி, இப்படி திறந்து விடு வீட்டை. எங்க உண்மையாவே சாவி கொடுக்கட்டுமா? அதைத்தானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் போ விஜயா. நீங்க செய்யறதெல்லாம் குழப்பமா இருக்கு. என்னமோ. விஜயா இங்க வா. என்னை பத்தி அவங்க கிட்ட எதையும் சொல்லாத. ஏ? அத அப்புறம் சொல்றேன், நீ முத போ. வாங்க. வாங்க. இங்க பாருங்க, இதான் ஹால். இங்க வாங்க, இது ஒரு பெட்ரூம். ஏங்க இதுல அட்டாச்ட் பாத்ரூம் இல்லையா? இதுவும் பெட்ரூம் தான். இதுல அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஓகே, அங்கே. ஐயோ, யாரு என் புருஷன் எதுக்கு இவங்கள பார்த்துட்டு இவ்வளவு பதட்டப்படுறாரு? ஒண்ணும் புரியலையே. அது கிச்சன். இங்க ஒரு காமன் டாய்லெட் இருக்கு. நீங்க கிச்சன் போய் பாருங்க. நீங்க பாத்துட்டு வாங்க, நான் வெளியில இருக்கேன்.
வீடு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டை விட உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, இந்த காலத்துல யாரு மனுஷங்களை நம்புறாங்க? எல்லாமே பணம் தான். ஆனா நீங்க பணத்தை விட எங்க குணத்தை பார்த்து வீடு தரேன்னு சொன்னீங்கல்ல, உங்களை பிடிக்காம இருக்குமா? பண விஷயத்துல அவ்வளவு கராரா பேசுற நீங்க எப்படி ஒரே நிமிஷத்துல மாறினீங்கன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு குழப்பமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. எனக்கும் அதே குழப்பம்தான். என்ன சொன்னீங்க? என்ன? அது வந்து வீட்டுக்கு எப்ப குடி வரீங்கன்னு கேட்டேன். இன்னைக்கே வந்துருவோங்க. சரி, நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன், நீங்க வந்து சாவி வாங்கிக்கோங்க. ஆ, சரிங்க. எங்களை நம்பி வீட்டை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.